வணக்கம் நண்பர்களே. ஈரோடில் தாவேகா தற்குறி விஜயனுடைய அந்த பரப்புரையை நம்ம ஏற்கனவே அது பற்றிய ஒரு விரிவான வீடியோ வெளியிட்டிருக்கோம். திரும்ப நம்ம என்ன எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்த விஜயனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க திமுகவை இந்த மக்கள் மத்தியில் திமுக மீது மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறது தான் விஜயனுடைய அஜெண்டா. அதை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவனுடைய ஒரே நோக்கம், எனக்கு வேற யாரும் எதிரி கிடையாது, அல்லது வேற யாரும் களத்தில் கிடையாது, அவங்கள பற்றி நான் பேச மாட்டேன். அதாவது பாஜக எவ்வளோ பெரிய சக்தியாக களத்தில் இருக்கு அப்படின்றது தெரியும். இவங்க வேணா இங்கே தேர்தல் அரசியலில் அவங்க ரொம்ப வீக்கர் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது பெரிய அளவுக்கு ஜெயிக்காமல் இருக்கலாம். ஆனால் அரசியல் ஆடுகளத்தில் அவர்களுடைய பங்களிப்புங்கிறது பெருசா இருக்கு, அவங்களுடைய ரோலுங்கிறது மிக பெருசா இருக்கு. அவங்க தான் ஆட்டி வைக்கிறாங்க இருக்கிற பல கட்சிகளை. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்டாக்டா இருக்காங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிகள் இன்னும் ஒருங்கிணையாம நிக்கிறாங்க. அதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா பாஜகவுக்கு தான் இருக்கு. அதனால அவர்கள் இருக்கிற பலமான எதிர்கட்சிகள் எல்லாம் வீழ்த்திட்டு அவங்க பெரிய சக்தியா வரணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான சான்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தற்குறி திமுகவை வீக் பண்ணணும், திமுக மீது மக்களுக்கு வெறுப்பு வரணும். அதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கு. இப்ப இந்த அரசு என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவன் விட்டுறான். இந்த அரசு மக்களுக்கு செய்திருக்கிற நல்ல விஷயங்கள், இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் மேக்சிமம் நிறைவேற்றிருக்காங்க. நிறைவேற்றாம இருக்கிறது ஓல்டு பென்ஷன், மின்சாரம் தொடர்பானது, அதே போல இந்த நீட்டு விலக்கு பெறுவது, இது போன்ற சில முக்கியமான அந்த வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் நிதி சுமை, இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமை அல்லது எதிரான போக்கு. ஒத்துழைப்புன்ற வார்த்தை கூட கிடையாது, ஒன்றிய அரசினுடைய கண்மூடித்தனமான எதிர்ப்பு. தமிழ்நாடு அப்படின்னாலே தேர்தல் நேரத்தை தவிர மீது எல்லா நேரத்திலும் மிக கடுமையான எதிர்ப்பை கடைபிடிக்கிறாங்க. மெட்ரோ தரமாட்டேன்றாங்க, நமக்கு தர வேண்டிய வரி, அதாவது நம்மிடமிருந்து பெறுகிற வரியிலிருந்து நமக்கு தர வேண்டிய பங்கை தருவதற்கு கூட அவங்க அவ்வளவு தூரம் தயங்குறாங்கல்ல, மறுக்கிறாங்க. அதே போல கல்விக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் அவங்க ஏமாத்துறாங்க. நமது அரசுக்கு எதிரான போக்கை கொண்டிருக்காங்க. போதாக்குறைக்கு இங்க ஆளுநர் அப்படிங்கிற பேர்ல ஒரு 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 போக்கிரி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு மோசமான ஒரு போக்கிரி அங்க உட்கார வச்சு அவன் மூலமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொந்தரவை தந்து கொண்டிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவுல இந்த அரசு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கு அப்படிங்கிறத ஒன்றிய அரசின் அமைச்சகங்களே சொல்லிடுறாங்க. வேற யாரும் சொல்றதில்ல. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் யாருமே அதை சொல்றதில்ல. ஏன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட அதை முதல்ல சொல்றதில்ல. முதல்ல யார் சொல்றாங்கன்னா, இப்போ தொழில்துறைன்னா ஒன்றிய தொழில்துறை அமைச்சகம் அறிவிக்குது தமிழ்நாடு தான் நம்பர் 1. அல்லது சமூக பாதுகாப்பு அல்லது சமூக நீதி அப்படின்னா சமூக நலத்துறை, ஒன்றிய சமூக நலத்துறையிலிருந்து அறிவிப்பு வருது தமிழ்நாடு தான் நம்பர் 1. பெண்கள் தங்களுடைய அந்த சுய சார்பு, பெண்களின் சுய சார்புல இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் எதுன்னா அதையும் ஒன்றிய அரசு தான் சொல்லுது, தமிழ்நாடு தான் நம்பர் 1. இன்னைக்கு மத்திய ரிசர்வ் வங்கி அறிவிக்குது, நம்ம தமிழ்நாடு தான் இந்த தொழில்துறை உற்பத்தியில அது முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லுது. இப்படி எல்லாவற்றிலுமே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு ஒன்றிய அமைச்சகங்கள் அறிவிக்குது. அதே போல மற்ற மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள், எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப பெருமையோட சொல்றாங்க, மு.க. ஸ்டாலின் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர், முதன்மையான முதல்வர் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருன்னா அண்டை மாநிலங்களில் இருப்பவர்கள் அல்லது வட மாநிலங்களில் உள்ள பஞ்சாப் அல்லது இப்போ பீகார், இந்த மாதிரியான மாநிலங்களை சேர்ந்த தலைவர்கள் முதல்வர்கள் இதை ஒப்புக்கொள்கிறார்கள், இப்படி அறிவிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்களை தமிழ்நாடு அரசு சாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அரசுக்கு எதிராக பொய்களை அவிழ்த்து விட்டது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அப்பா அம்மா அவனை படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு சாப்பாடு போடுறாங்க, நல்ல துணிமணி எடுத்துறாங்க, தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, எங்கேயாவது வெளியே போகணுன்னா போய் வடான்னு அனுப்புகிறாங்க, எல்லாத்துக்குமே கை நிறைய காசு கொடுத்து செலவு பண்ணி நல்ல மாதிரியே தான் வைக்கிறாங்க. அந்த பையன் ஒரு கட்டத்தில் திருப்பி கேட்குறான், நீ செஞ்சுட்ட, எல்லா அப்பாவும் செய்கிறது தான் செய்கிற, எல்லாரும் துணி வாங்கி தராங்க, எல்லாரும் தான் படிக்க வைக்கிறாங்க,
எல்லாரும் மாதிரி தான் நீங்களும் பண்றீங்க, எனக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணிட்ட அப்படின்னு வந்து திருப்பி கேட்பான். ஒரு ஒரு கட்டத்தில் எல்லா வீடுகளிலுமே இந்த மாதிரியான பையங்களை வந்து அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. இதை கேட்குற அந்த பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் மாதிரியுமா வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க? கண்டிப்பா ஒவ்வொரு பெற்றோரும் ஏதோ ஒரு வகையில் சிறப்பு கவனம் செலுத்தி தங்களுடைய குழந்தைகளை பார்த்துப்பாங்க. அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசும்போது அந்த பெற்றோர் மோசமான மாணவராகவும் அந்த குழந்தைகளை ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி தான் வெளி உலகத்துக்கு அந்த சித்தரிக்கப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு வேலையைத்தான் வந்து இந்த ஒரு போக்கிரி பையன் மாதிரி இருக்கிற இந்த விஜய் பண்றான். அரசு தன் மக்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்யுது. 1-2 குறைகள் இருக்கும், 1-2 வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கும். அதையெல்லாம் யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லா அரசுக்கும் வந்து இது பொருந்தும். அதாவது எக்கனாமிக்ஸ்ல வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். பர்ஃபெக்ட் அப்படின்னா அது ஒரு உட்டோப்பியன் சொசைட்டி. ஒரு கற்பனையில கூட வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் மட்டுமே நிறைந்த ஒரு உலகம், ஒரு 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 நாடு, ஒரு மார்க்கெட். அதான் பர்ஃபெக்ட் காம்படிஷன். சொர்க்கன்ற அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். சொர்க்கலோகத்துல எல்லாம் நல்லாவே இருக்கும், தகட்டு நல்லதே இருக்கும். அதான் அந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு இருக்கு. இப்படி அதில் நிறைய வகை இருக்கு, அது அப்புறமா பேசுவோம். இந்த பர்ஃபெக்டான கவர்மெண்ட்னு எங்கேயாவது பார்க்க முடியுமா? எந்த நாட்டிலேயாவது இருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது இருக்கா? 1-2 இருக்கும். நம்ம நிறைகள் அதிகமாக இருக்கும்போது அதைத்தான் நம்ம பெருசாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் அவர்கள் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரும்போது விடுபட்ட வாக்குறுதிகளை இன்னும் சிறமேற்கொண்டு நிறைவேற்றுவதற்கான ஒரு உத்வேகம் அவங்களுக்கு வந்து இருக்கும். இன்னும் புதுசாக கூட ஏதாவது செய்வாங்க. இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, கொடுக்காத வாக்குறுதியில் இருந்த ஒன்று வந்து காலை உணவு திட்டம். கொடுக்காம அதை நிறைவேற்றிட்டாங்க. வாக்குறுதி தராமலேயே நிறைவேற்றிருக்காரு முதல்வர். இது போல பல விஷயங்கள் இருக்கு, பல விஷயங்களை சொல்லலாம். ஸோ இப்படி எல்லாரும் வந்து இந்த நிறையை பார்க்கிறாங்க. இந்த அரசு இப்போ இவ்வளவு தூரத்துக்கு நல்லது பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கு. இந்த வருகிற இந்த தேர்தலில் மற்ற கட்சிகள் ஜெயிக்கவே முடியாது, இந்த அரசை வீழ்த்தவே முடியாது. மிகப்பெரிய சவாலா இருக்காரு மு.க. ஸ்டாலின். மீண்டும் அவர் தான் ஆட்சிக்கு வரப்போறாரு, 200 சீட்டுங்கிறது நிச்சயமா ஜெயிப்பாரு அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்லுங்க. நீங்க வந்து இந்த அரசியல் பேசுகிற அத்தனை பேரும் அதை சொல்றாங்க. அதாவது அரசியல் விமர்சகர்கள் இல்ல பத்திரிகையாளர்கள் அப்படியெல்லாம் போல பொதுவாக அரசியல் பேசுகிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 100 பேர்கிட்ட கருத்து கேளுங்க, 90 பேர் இதை சொல்லுவாங்க. இப்படி ஒரு நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? அதை எப்படி வந்து விட்டு வைக்கிறது? அப்ப என்ன பண்ணோம்? டேமேஜ் பண்ணோம். இப்ப இங்க இருக்கிற யாரையாவது விட்டு டேமேஜ் பண்ண சொன்னா அது எடுப்படாது. எடப்பாடி பழனிசாமி இந்த அரசுக்கு எதிராக பேசினா எடுப்படுதா? எவ்வளவோ பேசுறாரு தினமும். அல்லது ராமதாஸோ அன்புமணியோ அல்லது வேற கட்சிக்காரர்களோ யார் இந்த அரசுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்தாலும் மக்கள் அதை நிராகரிக்கிறாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. எப்பயும் பாடுறதானே பாடிக்கிட்டு இருக்க போயா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணா ஒரு புது பிளேயரை களத்துல இருக்கணும். அவன் மூலமா வந்து எவ்வளவு முடியுமோ அவதூறுகளை சாக்கடையை சேர்த்த வந்து அள்ளி கூட்டணும். எல்லாமே அவதூறு தான். நான் சொல்றதெல்லாம் பொய் தான். நான் நான் எந்த உண்மையுமே நான் பேச மாட்டேன். எந்த உண்மையை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து ஜஸ்ட் லைக் தட். இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல இந்த அரசாங்கம். கொள்ளடிக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க, ஊழல் பணத்தை நம்பி இருக்காங்க, மணல் கொள்ளை நடக்குது. நீ யோசிச்சு பாருங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஸ்பெசிபிக்கா ஆதாரத்தோட எதுவுமே கிடையாது. அவன் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆதாரம் வெளியிட்டு இருக்கானா விஜய்? எல்லாமே வந்து பொதுப்படையாக போற போக்குல அடிச்சு விட்டு போறது. மணல் கொள்ளை நடக்குது, மணல் கொள்ளை இந்த கவர்மெண்ட் தான் நடக்குதா? போன 10 ஆண்டுகள் அதிமுக இருந்தது, அப்ப மணல் கொள்ளை நடக்கலையா? நீ சிறப்பா செயல்படுறாரு செங்கோட்டையன், இப்ப சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. இந்த செங்கோட்டையனுடைய மணல் கொள்ளை வரலாறு தெரியுமா உனக்கு? அந்த மாவட்டத்துல வந்து எத்தனை ஆறுகள் இருக்கோ அத்தனை ஆறுகளிலும் மணல் கொள்ளையோ செம்மண்ணையோ திருடி இவங்க வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்புனாங்களே, அதெல்லாம் உனக்கு தெரியாது? அந்த ஆதாரமெல்லாம் வச்சிருக்காங்களே கட்சிக்காரர்கள், அதையெல்லாம் நீ மறுக்க முடியுமா? ஆனா பொதுப்படையா என்ன சொல்ற? மணல் கொள்ளை இந்த ஆட்சியில் நடக்குது. இந்த ஆட்சியில் எல்லாரும் ஊழல் பண்றாங்க, ஊழல் பணத்தை நம்பிதான் வந்து இவங்க இருக்காங்க. பொதுவான குற்றச்சாட்டு. யார் யார் ஊழல் பண்ணா, எவ்வளவு ஊழல் பண்ணா, உங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு குடுறா பார்க்கலாம். பொதுவா பாருங்க. பொதுவாக வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லுவான். ஆனா நிரூபிக்க முடியாம மன்னிப்பு கேட்பான். டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னா ஒருத்தன், எங்கடா அந்த ஃபைல்ஸ் அப்படின்னா இருக்கு, பெட்டி பெட்டியா இருக்கு எங்கிட்டனா. எத்தனை பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள இருந்த ஆதாரம் எல்லாம் என்னாச்சு, எங்க அந்த ஆட்டுதாடி என்ன பண்ணா, அந்த பெட்டியை வாங்கிக்கிட்டான், அந்த ஆட்டுதாடி ஆளுநர் வாங்கிட்டான்.
வாங்கியதை என்ன பண்ணான், இந்த அரசுக்கு எதிராக என்ன துரும்ப கிள்ளி போட்டான் சொல்லு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, பப்ளிசிட்டி. ஏன்னா திமுகவுக்கு எதிராக நீ ஃபைல்ஸ் இருக்குன்னே, 10 வருஷம் அதிமுக இருந்த அதுக்கு எதிராக எங்கடா ஃபைல்ஸ் அப்படி இருக்கு. ஆனா அப்புறமா கொடுப்பேன். எப்பறம் கொடுப்பேன்? அப்புறம் கொடுப்பேன், எப்பயாவது கொடுப்பேன். இதுதான் இந்த ஆட்டு அண்ணாமலை அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன லட்சணம். அது எடுபடல. அதே போல அவங்க எதையும் நிரூபிக்க முடியல. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இவனை இறக்கி அதே வேலையை செய்யறாங்க. நீங்க நல்லா பாருங்க, எங்குமே வந்து ஆதாரங்கள், அவங்க எல்லாம் ஆதாரன்ற பேர்ல ஏதோ மூட்டை மூட்டையை பேப்பரை கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல, இவன் ஆதாரமே கிடையாதுங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமா, நீ வந்து டேமேஜ் தான் பண்ணணும், எதுவும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ டேமேஜ் பண்ணிக்கிட்டே இரு. அப்படி பண்ணா என்ன ஆகும்னா, ஜனங்க திரும்ப திரும்ப பேசும்போது ஜனங்க மனசு மாறும். அல்லது ஜனங்க ஆமா அப்படி இருக்கலாம், தளபதியே சொல்லிட்டாருல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த தற்குறிஸ் கொஞ்சம் இருக்காங்கல்ல, இந்த முட்டா பசங்க, அந்த தற்குறிகள் நம்புவாங்க. நமக்கு அது போதும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அஜெண்டா. இந்த அரசு இதை ஜஸ்ட் லைக் தட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போறதுங்கிறது என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து அது சம்மதமே இல்லை. ஏன்னா ஒருத்த தொடர்ச்சியா ஆதாரம் எல்லாம் பொய் சொல்றான்னா அவன் மேல வழக்கு போடணும், அவதூறு வழக்கு போடணும். ஏன் போடாம வேடிக்கை பார்க்குறீங்க? அவனுக்கு அரசு நிலத்தை நீங்க ஒதுக்குறீங்க. அரசு நிலத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒதுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் தனியார் நிலத்துல வந்து போட்டு பேசியிருக்கலாம்ல. அரசு நிலத்தை ஒதுக்கியே தீர வேண்டிய அளவுக்கு அவன் எதிர்கட்சி தலைவரா அல்லது எம்எல்ஏவா? இந்த அரசியல் அவனுடைய பங்களிப்பு என்ன இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல் அவனது பங்களிப்பு என்னவா இருக்கு? அவனுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய மனசு பண்ணி இடத்தை ஒதுக்கி 1800 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து அவனை நீங்க பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன் போற போக்கில் வந்து காரி துப்பிட்டு தானே போறான். உங்க மேலதானே அது அவதூறு குற்றச்சாட்டு வச்சுட்டு போறான். சொல்றது பூரா பொய்யே தானே சொல்லிட்டு போறான். அவன் சொல்றது பொய்ன்னு என்னை மாதிரியான இன்னும் பொதுவாக அரசியல் பேசுகிற அவ்வளவு பேருக்குமே தெரியுது. அப்ப நீங்க ஏன் வந்து அதை கடந்து போறீங்க? நீங்க ஒன்னு டிஃபமேஷன் ஃபைல் பண்ணுங்க. இவனுடைய வாயை அடைப்பதற்கு என்ன? ஏன்னா இது கூலிக்கு கூற வாய் தானே. இந்த வாயை வந்து அடைக்காமல் ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு அரசியல் நோக்கிய கேள்வி. அதே நேரம் எவ்வளவு பெரிய அவதூறை வந்து அவன் அடுக்கிட்டு போறான். இதை வந்து மக்கள் நிராகரிக்கிறாங்க. இந்த அரசு ஏன் அமைதியா கடந்து போகுது? அப்படி இவனை வந்து இவனை இந்த 41 பேர் செத்ததுக்கு கைது பண்ணல, அதுவே மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறமும் கூட வந்து இவன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, எஃப்ஐஆர்ல ஒரு வழக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் மயிரா போச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் செத்தாலும் நம்ம யாரும் ஒன்றும் அசைக்க முடியாத, நம்ம கிட்ட வந்தாக்கா எல்லாம் ஒரு பெரிய நம்ம நெகட்டிவ் வந்துடும், கவர்மெண்ட் பயப்படுது அப்படின்னு அவன் நம்புறான். இப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையுமே வந்து இந்த பொய்களை அவன் அடிக்கிட்டே தான் போவான். அது வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களை வந்து தாக்கத்துக்கு உள்ளாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த அரசுக்கு தான் ஆபத்து. இதையெல்லாம் வந்து எங்களை போன்றவர்கள் சொல்றதை விட இந்த அரசுக்கே கூட நல்லா தெரியும் என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம்.